தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், என்ன தகுதிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது. அதுலேயும் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை தேவையானப்போ கொடுத்துட்டே இருக்கும். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சிஎல் சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இங்கே இருந்து தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆர்கனைசேஷன். ஸோ இங்கே இருந்து அவங்களோட ஆஃபீஸஸ்க்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் சென்னையில் அவங்களோட பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது. ஓகே, போஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ரெகுலர் போஸ்ட் தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பர்மனெண்ட் ஜாப் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வேக்கன்சியை பொறுத்தளவுக்கு ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, இதில் எலக்ட்ரிக்கலுக்கு 2 வேக்கன்சி, எலக்ட்ரானிக்ஸ்க்கு 8 வேக்கன்சி, மெக்கானிக்கலுக்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்தளவுக்கு டிப்ளமோ அல்லது பிஎஸ்சி வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேயோ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்லேயோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்லேயோ முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு மினிமம் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், அப்ரெண்டிஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து டெக்னீஷியன் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஐடிஐ முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியனை பொறுத்தளவுக்கு எலக்ட்ரிக்கல் ட்ரேடில் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக்ஸ் ட்ரேடில் கொடுத்துருக்காங்க, மெஷினிஸ்ட் ட்ரேடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா மெஷினிஸ்ட்டுக்கு 2 வேக்கன்சியும், அதே மாதிரி எலக்ட்ரானிக்க்கு 3 வேக்கன்சியும், எலக்ட்ரிக்கலுக்கு 2 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ஐடிஐ முடிச்சுட்டு நீங்கள் 1 இயர் அப்ரெண்டிஷிப் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 25 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க, 18லேருந்து 25 வயசு வரைக்கும். இதுவே நீங்கள் எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதுவே ஓபிசியாக இருக்கீங்கன்னா 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,250 ரூபா உங்களோட பே ஸ்கேலாக. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு கொடுக்குறாங்க. அலவன்சஸ்லாம் சேர்க்கும்போது ஒரு 30,000 ரூபா கிடைக்கும். அதே மாதிரியே டெக்னீஷியனை பொறுத்தளவுக்கு 19,000 ரூபா கொடுக்குறாங்க. இதுக்கு அலவன்சஸ்லாம் சேர்க்கும்போது ஒரு 24,500 ரூபா கிட்ட உங்களுக்கு சேலரியாக கிடைக்கும் ஸ்டார்டிங்லேயே. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் இருக்குது. 1000 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாக வாங்குறாங்க. எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் மட்டும் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம், மற்றவங்க எல்லாம் அந்த 1000 ரூபா பே பண்ணணும். செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டா போஸ்டிங் ஷுவராக உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான், 2 மணி நேரம் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதை பொறுத்தளவுக்கு பார்ட் 1 வந்து உங்களோட சப்ஜெக்ட்லேருந்து 60 கொஸ்டின்ஸும், பார்ட் 2 வந்து ஆப்டிடியூட் மேக்ஸ்லேருந்து 40 கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. ஸோ இந்த ஆப்டிடியூடில் வந்து 10 மார்க்குக்கு ரீசனிங்கு, 10 மார்க்குக்கு மேக்ஸு, 10 மார்க்குக்கு ஜிகே, 10 மார்க்குக்கு இங்கிலீஷ், 4லேருந்தும் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. 10th அடிப்படையில் உங்களுக்கு சிலபஸ் இருக்கும். எல்லா கொஸ்டினுக்கும் 1 மார்க்கு, தப்பாக எழுதுகிற கொஸ்டினுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் 1/4 மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இதற்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 23/11/2024 அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆச்சு. அடுத்த மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் சென்னையில் இருக்குது, போஸ்டிங்ஸும் சென்னையில் இருக்குது. விருப்பம் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.